எப்போதுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஐஸ்வர்யா நடிச்ச விஜய் தீபிகா இப்போ கொஞ்ச நாளா சேடான ஸ்டோரிஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட யூடியூப் சேனலையுமே பெருசா எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணாம இருந்த நிலையில இப்போ லாஸ்டா அவங்களோட டாப் 10 ஃபேவரட் போட்டோஸ் அப்படிங்கிற ஒரு vlog தான் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க லைஃப்ல நடந்த ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட்டும் அண்ட் மறக்க முடியாத மொமெண்ட்லயும் எடுத்த டாப் 10 போட்டோஸை ஷேர் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க கதைகளையுமே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எனக்கு கிடைச்ச முதல் அவார்ட் இதுதான். சின்ன அவார்டா இருந்தாலும் எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலான அவார்ட் அப்படின்னு சரவணன் விக்ரம் கூட வாங்கின அந்த அவார்ட் போட்டோவை ஷேர் பண்ணி இந்த போட்டோவும் என்னோட ஃபேவரட்டான டாப் 10 போட்டோல இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. அப்போ இவ்வளவு நாளா சரவணன் விக்ரமுக்கும் விஜய் தீபிகாவுக்கும் சண்டை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல, பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்த நியூஸ்க்குலாம் இது ஒரு ஆன்சரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் மேல கோவம் இருந்தா எப்படி அவர் கூட எடுத்த போட்டோவை அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க, தீபிகா தனியா இருக்க போட்டோ தானே ஷேர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின அவார்டு அப்படிங்கிறதுனால கூட அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எடுத்த நிறைய போட்டோஸை ஷேர் பண்ணி இந்த போட்டோஸ்லாம் என்னோட ஃபேவரட் டாப் 10 போட்டோஸ்ல அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐஷு கேரக்டருக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நான் ஐஷோ பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. 1.5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா திரும்ப நான் ஐஷுவா போனேன். அந்த 1.5 வருஷத்துல ஐஷு கேரக்டர் திரும்ப நான் தான் பண்ணணும். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சுபம் அப்படின்னு போடும்போது ஐஷுவா நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, நடந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்தது மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அது எனக்கு நடந்துச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸோட லாஸ்ட் எபிசோட், அதாவது சுபம் போறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவா என்னோட டயலாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சீரியலுக்கே சுபம் அப்படின்னு போடுவாங்க. அண்ட் நம்மளோட வார்த்தைக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ண அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி அண்ட் எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 போயிட்டு இருந்தாலும் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இந்த சீசன் 1 மாதிரி இல்ல. அந்த கதை ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அதுல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்பவே ரியலிஸ்டிக்கா யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருப்பாங்க. அதுல விஜய் தீபிகாவையும் ஒருத்தவங்கனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா விஜய் தீபிகாவும் சரவணனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆகி சோஷியல் மீடியால ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் போடுறது, சாங் ரீக்ரியேஷன் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சரவணன் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் தீபிகாவும் சரவணனும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் எந்த இடத்துலயுமே அவங்கள பத்தி ஷேர் பண்ணிக்காம இருந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே சரவணனும் தீபிகாவும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அது ஜஸ்ட் வெறும் ரூமர் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் தீபிகா சரவணன் கூட அவார்டு வாங்கின அந்த போட்டோவை இந்த vlogல ஷேர் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க.